ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரன்ட் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ மெயின்ஸில் 2024 வந்த கொஷின்ஸ், அதற்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம போதுமான அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சரியான ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கோம். சில கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சரியான லாங்குவேஜ் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு தெரியல. சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி மற்றவங்ககிட்ட விசாரித்து உங்களுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துருக்குற ஆன்சர் தான் ஃபைனல் அப்படின்னா கிடையாது. ஐபிபிஎஸ் எதுலேருந்து டிசைட் பண்ணதோ அதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்ட் கட் ஆஃப் நம்மளால் இப்போதைக்கு நான் டிசைட் பண்ண முடியாது. அதுவும் ப்ரிலிம்ஸ் மாதிரி தான், அன்பிரிடிக்டபுளாக இருக்கும். ஸோ இட் வேரிஸ் டிபெண்டிங் அப்பான் த வேக்கன்சிஸ், ரைட்? ஸோ வேக்கன்சிஸை பொறுத்து தான் கட் ஆஃப் டிசைட் பண்ண முடியும். ஸோ யாராவது கட் ஆஃப் சொன்னாங்கன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒத்துக்காதீங்க. ஏன்னா கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நாம் நடத்தின டாப்பிக்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது. ஃபார் த எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பைனாப்பிள்லேருந்து வெரைட்டிஸ் நாம் படிச்சிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய 3 வெரைட்டிஸுமே நம்ம நடத்தியிருக்கோம், செட் பை செட்டாக நடத்தியிருக்கோம். அண்டு நிறைய கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு நாம் நடத்தின போர்ஷன்ஸ்லேருந்து. ஸோ சிட்டாலா இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்திருந்தது நாம் நடத்துனதுலேருந்தே. ஸோ என்னென்ன கொஷின், அதுக்கான ஆன்சர் என்னன்றதை வந்து 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மொரீஷியஸ் Q அண்ட் மொரீஷியஸ் டைப்பு. Q அண்ட் மொரீஷியஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் கிராப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பைனாப்பிள், Q, மொரீஷியஸ் அண்ட் குயின். Q அப்படின்ற வெரைட்டியில் என்ன பார்க்கலாம், மல்டிபிள் க்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசார்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தோம். ஸோ Q மொரீஷியஸ் குயின் வந்து பைனாப்பிள் ரிலேட்டட் வெரைட்டி. சரியா? அடுத்தது அரோமா இன் ரைஸ் இஸ் டியூ டு 2-acetyl 1-pyrroline. 2-acetyl 1-pyrroline. அரோமா எதனால் வருது? 2-acetyl 1-pyrroline. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ரைசோபியம் இன் லென்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் லெகுமினா சீரம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் குரூப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து டவுட்ஸ் இருந்தால் போட்டு விடுங்க, நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மிராக்கிள் ரைஸு இன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா IR8, இன் இந்தியா என்ன வரும்? ஜெயா. ஓகேவா? கேட்டிருந்ததில் ஆப்ஷன் வந்து IR8 இருந்தது, ஜெயா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ IR8 இருந்தது. ஸோ மிராக்கிள் ரைஸ் இஸ் IR8. மேட் கவ் டிசீஸ் பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரிலேருந்து மேட் கவ் டிசீஸ் வந்திருந்தது. அது எந்த உயிரினத்தினால் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பியான்ஸ் மேட் கவ் டிசீஸ் அக்கர்ஸ். அடுத்தது PM கிசான் மந்தன் யோஜனா பென்ஷன் அமௌண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 60 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் எவ்ரி மந்த் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க கொஷின். ஸோ ஆன்சர் இஸ் 3000 per month. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லகு வியாபாரி யோஜனாவும் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீம் நம்ம நடத்தி கொடுத்துருந்தோம். ஸ்கீம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான முழு விளக்கமும் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறவங்க பாருங்கள். நேஷ்னல் சென்டர் ஃபார் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் இஸ் லொக்கேட்டட் அட் லக்னோ, UP. ஃபிஷரி செக்டரில் இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா நம்ம நடத்திருந்தோம். ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா 2-3 கொஷின் நாம் நடத்துனதுலேருந்தே வந்திருந்தது. ஒரு 6 வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் இதை பற்றி நடத்தியிருந்தோம், அதுவும் வந்திருந்தது. அடுத்தது வந்து நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் அட் ராஜ்பூர். அது எங்கே இருக்குது? மெஹ்ருலி அண்ட் நியூ டெல்லி. நியூ டெல்லியில் இருக்குது. இந்த கொஷின் வந்து சிட்டாலா இஸ் ஏ ஸ்டேட் ஃபிஷ் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. UP உத்தரப்பிரதேஷில் தான் சிட்டாலா வந்து ஸ்டேட் ஃபிஷ்ஷாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எவ்வளோ சப்சிடி ப்ரொவைட் பண்ணுது? PM குசும் ஸ்கீமுக்கு கீழே ஃபார்மர்ஸுக்கு எவ்வளோ சப்சிடி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் இஸ் 30%. Answer is 30%.
அதுக்கப்புறம் the branch of science concerned with the actual pedagogy definition கொடுத்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா branch of science that concerned with formation, nature, ecology, classification of soil is pedagogy. கொஷின் வந்து லாங்குவேஜ் வேறையாக இருந்தாலும் இந்த கொஷின் இந்த மாதிரி கொஷின் தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? whose out test is done to identify which of the following microorganism அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாக்டீரியா. whose out டெஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்க? பாக்டீரியாவை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஒரு லென்த்தியான கொஷினாக எம்பிஇடிஏ பற்றி கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நோடல் ஏஜென்சி ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் சீ ஃபுட் இண்டஸ்ட்ரி. எப்பவுமே இந்த மாதிரி பெரிய கொஷின் இருந்தால் நம்ம இன்ட்டு வேர்டு எடுக்கணும். சீ ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்போது மெரைனை பற்றி பேசுகிறாங்க. அண்டு இந்தியா to realize its full export potential as a nodal agency, it gives the authority to prescribe for itself any matters which the future might require protecting, augmenting sea exports னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும். sea exports from country empowered to carry out inspection of marine products அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியாக நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஆன்சர் வந்து எம்பிஇடி மரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எலமெண்ட்ஸ் தட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரான் மாய்ஸ்சர் மீட்டர் ஆன்சர் இஸ் அமெரிஷியம் அண்டு பெரிலியம். பெரிலியம் அண்டு அமெரிஷியம். அமெரிஷியமில் 240 சம்திங். அமெரிஷியமும் பெரிலியமும் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மாய்ஸ்சர் மீட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ். அடுத்தது ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் ஃபார் ஆயில் சீடு. ஆயில் சீட்னால என்ன தேவை? சல்ஃபர் தேவை. கரெக்டாக? ஆயில் சீட்ஸ் அண்டு பல்சஸ்க்கு எது தேவைன்னு கேட்டிருக்காங்க. சல்ஃபர் இஸ் த ஆன்சர். ஏதாவது ஆன்சர் தப்பு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிமூவல் ஆஃப் பட்ஸ் ஃப்ரம் த ஸ்டெம்ஸ் யூஸ்வலி லீவிங் ஒன் டெர்மினல் பட்ஸ். ஒரே ஒரு டெர்மினல் பட்ஸை விட்டுட்டு மற்ற எல்லா டெர்மினல் பட்ஸும் ரிமூவ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில பூக்கள் மட்டும் பெருசாக கிடைக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்னா டிஸ்பட்டிங் கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல எப்போ பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா நிப்பிங்னு நினைக்கிறேன். நிப்பிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிப்பிங் கொடுத்துருந்தாங்க. நிப்பிங்கு, டாப்பிங்கு, தின்னிங்கு, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டிஸ்பட்டிங்கும் ஒரு ஆப்ஷன். அதில் நல்ல கன்ஃபியூசிங்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்து தான் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை வச்சு தான் கேம் இருந்தது. ஸோ ஆப்ஷன்ஸில் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தது. தென் இட் ஹாஸ் பின் அப்சர்வ்ட் ஓவர் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் ஸ்பெசிஃபிக் லீஃப் ஏரியாவுடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லீஃப் ஏரியா. What is the unit of specific leaf area? Centimeter square per gram. Centimeter square per gram. In India, Central Research Institute for Dryland Agriculture. Where it is located? Hyderabad. Question வந்து deep soil, deep plowing. எவ்வளோ டெப்த் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 25 to 30 சென்டிமீட்டர். நார்மலாக 5 to 6 பார்த்தீங்கன்னா ஷேலோ, 10 to 15 மீடியம். கரெக்டாக? அடுத்து 25 to 30 டீப் ப்ளோயிங். அடுத்தது dash is normally understood as a system wherein higher number of plants are accommodated in a unit area as compared to the conventional planting. இது கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. வித்தவுட் அதாவது அதனுடைய ஈல்டை குறைக்காமல் நம்ம ஸ்பேஸிங்கை குறைக்கணும். ஆனால் ஈல்டு வந்து குறையக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஹெச்டிபியிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ ஹெச்டிபி வில் பி த ஆன்சர். It means reduction or loss in arid, semi-arid, dry subhumid areas of the biological or economic productivity and complexity of rain-fed cropland, irrigated cropland or range
பாஸ்சர் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, வுட்லேண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆர் லாஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம். சாயில் எரேஷன் காஸ்ட் பை wind or water, deterioration of the physical, chemical, biological, economical properties of soil. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டெஃபினேஷன், அதாவது லேண்ட் டிகிரடேஷனோட டெஃபினேஷன் தான் இது. அதை எடுத்துட்டு என்ன கொஷின் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த லேண்ட் டிகிரடேஷனை பற்றி ஒரு கொஷின் பெருசாக லென்த்தியாக கேட்டிருந்தாங்க வழக்கம் போல். அண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் போட்டோபிளாஸ்டிக் சீட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வில் பி இன் லெட்யூஸ். லெட்யூஸ் வில் பி த ஆன்சர். அடுத்தது கேஸ்ட்ரேட்டட் பிக், ஆல்சோ கால்ட் as ஸ்டாக்னு சொல்லுவாங்க, பேரோ அப்படின்னு சொல்லுவாங்க, பேரோ, ஹாக் அப்படின்னு சொல்லலாம், ஹாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக் வந்து ஆன்சர். டாக்ரிட்ஜ் ஐடென்டிஃபைடு as the பெஸ்ட் ரூட் ஸ்டாக், பெஸ்ட் ரூட் ஸ்டாக் ஃபார் விச் வெரைட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிரேப், கிரேப் இஸ் த ஆன்சர். டாக்ரிட்ஜ் இஸ் ஏ ரூட் ஸ்டாக் ஆஃப் விச் கிராப்? கிரேப். ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் ஃபார் த சர்டிஃபைடு சீடு, ஃபவுண்டேஷன் சீடுக்கு 1000 வரும், சர்டிஃபைடு சீடுக்கு பார்த்தீங்கன்னா 200 வரும். ஸோ ரெண்டுமே கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்சர் வில் பி 200 மீட்டர். ஆன்சர் வில் பி 200 மீட்டர். கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்குது, ஸோ மூவ் ஆக மாட்டேங்குது. கமான். அல்லே கிராப்பிங், அல்லே கிராப்பிங்கோடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கல்டிவேஷன் ஆஃப் த லெக்யூமினஸ் வுட்டி ஸ்பீசிஸ். அல்லே கிராப்பிங்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் இந்த கொஷினை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது நாம் படிக்காத ஒரு கொஷின், நான் நடத்தாத ஒரு கொஷின். குளோரைடு செல் ப்ரெசன்ட் இன் விச் பார்ட் ஆஃப் ஃபிஷ், அதாவது டீலியோஸ்டில் எந்த பார்ட்டில் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. டீலியோஸ்டில் எந்த பார்ட்டில் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. கில் வில் பி த ஆன்சர். கில் வில் பி த ஆன்சர். டீலியோஸ்ட்ன்றது ஒரு ஃபிஷ் வெரைட்டி. ஸோ அதில் எங்கே குளோரைட் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் இஸ் கில்லு. அண்ட் கெஸ்டேஷன் பீரியட், கெஸ்டேஷன் பீரியட் 147 ± 3. அந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, டேபிள்லேயே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. வாட் ஆர் த ரிஸ்க்ஸு கவர்ட் அண்டர், இந்த ஸ்கீம் நடத்தியிருக்கோம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா நம்ம நடத்தி ஸ்கீம்ஸ்லேயே போட்டிருக்கோம், இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ லாஸஸ் டியூ டு த வார் அண்ட் எனிமிட்டி, இதை நல்லா கரெக்டாக நடத்தியிருப்போம். வார், எனிமிட்டி, இதன் காரணமாக ஏதாவது லாஸ் அக்கராக இருந்தது அப்படின்னா ஃபசல் பீமா யோஜனா கீழே இன்சூரன்ஸ் வந்து ரிட்டர்ன் பே பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராப் ஷோஸ் எபிஜியல் டைப் ஆஃப் ஜெர்மினேஷன்? எபிஜியல் டைப் ஆஃப் ஜெர்மினேஷன் மேங்கோ வில் பி த ஆன்சர். மேங்கோலேயே எபிஜியலும் இருக்குது, மேங்கோவில் சில வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஐப்போஜியலும் இருக்குது. அதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, சோயாபீன் கொடுத்துருந்தாங்க. சோயாபீன் குட் பி ஆல்சோ ஆன்சராகவும் வரலாம். ஸோ சோயாபீனும் ஆன்சராக வரலாம், மேங்கோவும் ஆன்சராக வரலாம். ஸோ அது ஐபிபிஎஸ் தான் டிசைட் பண்ண முடியும். டேஸ் ஆர் த பிரான்ச்சஸ் தட் டெவலப் ஃப்ரம் த லீஃப் ஆக்சிஸ். ஆக்சுவலாக இது வந்து ஷூட்டோட, அதாவது பாட்டம், ஷூட்டோட பாட்டம்ல இருந்து வெளியே வரக்கூடியதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அட்டு each unelongated node of the main shoot, especially grasses and cereals-ல எது பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. tillers will be the answer. அப்புறம் இன்னொரு கொஷின் வந்து லென்த்தியாக கேட்டிருந்தாங்க, லென்த்தியான கொஷின் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். சிஏ ஸ்டோரேஜ், கோல்டு ஸ்டோரேஜ், பேக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அடுத்து ஐக்யூஎஃப், அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பு இருக்குது. ஃபிஷ் மெரைன் எக்ஸப்ட் ஷ்ரிம்ப்பு, டைரி, மீட்டு, பவுல்ட்ரி,
இது எல்லாமே கவர் பண்ணக்கூடிய ஸ்கீம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எந்த ஸ்கீம் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சம்பட யோஜனாவுக்கு கீழே வரும். இதையும் வந்து அந்த கொஷினில் கேட்டிருந்தாங்க. பிஎம் இது வந்து இந்த ஸ்கீம் வந்து பிஎம் சம்படாவுக்கு கீழே வரக்கூடிய சப் ஸ்கீமு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஆன்சர் வில் பி இன்டகிரேட்டட் கோல்டு செயின் அண்ட் வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Dash is grown as intercrop in the groundnut fields. It acts as trap crop of the red hairy caterpillar. Groundnutல trap crop எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. cowpea is the answer. Then ex-situ green manure crop ஆப்ஷன் பார்த்துருக்கணும். ஆப்ஷனில் கிளைரிசிடியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். கிளைரிசிடியா இஸ் ex-situ green manure crop. நமக்கு தேவை ex-situ green manure crop எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சுபாபுல் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ரைஸ் பீன் ஒரு ஆப்ஷனாக இருந்து. ஸோ இட் மே நாட் பி கரெக்ட் ஆன்சர். கவுப்பி கொடுத்துருந்தாங்க, அது இன்சிச்சு. கிளைரிசிடியா இஸ் த ஆன்சர். தென் அட்ராக்டிவ் ஃப்ளேவர் ஆஃப் டீ இன்ஃபியூஷன். அதாவது டீயில் கலர் ப்ரௌன் கலர் பிளாக் டீயில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, அதுக்கு எந்த காம்போனன்ட்டு தான் அது காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தியாஃபிலிஸ் வில் பி த ஆன்சர். அதுவே க்ரீன் டீயாக இருந்தால் ஆன்சர் வில் பி கேட்டகின்ஸ் வில் பி த ஆன்சர். ஸோ இதில் தியாஃப்ளேவின்ஸ் தான் ஆன்சர். தென் க்ளோஸ்டு கவர் ஏரியா ஆஃப் த கவ் 37 to 40 feet square. ஆக்சுவலாக வந்து 3.5 meter square. இதை நான் என்ன பண்ணேன்னா கன்வெர்ட் பண்ணி போட்டேன். ஆப்ஷன் எது கொடுத்துருந்தாங்கன்னு நான் தெரியல. பட் கன்வெர்ட் பண்ணி போடும்போது 37 to 40 feet square வரும். இல்லைனா 37 - 3 போட்டுக்கோங்க. 33, 34, 35 இந்த ரேஞ்சில் தான் ஆன்சரு. எது க்ளோஸ் டு 35ஓ அதை போட்டு விடுங்க, அவ்வளோதான். ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு போட்டு விட வேண்டியதான். கொஷின் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட செஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான். அதே மாதிரி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எல்லாருமே. இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் செஷனில் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துட்றேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல்லே பார்த்தீங்கன்னா தினமும் இல்லைன்னா வீக்லி 2 or 3 times we can conduct one செஷன். நம்ம டைரெக்டாக வந்து டெலிகிராமில் நம்ம கொஷின்ஸ் கேட்போம், நீங்கள் ஆன்சர்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வந்து கிளாஸ் அதாவது யாருக்காவது கொஷின்ஸ் கேட்கணும்னா நீங்களும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ டிஸ்கஷனுக்கு நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி தருவோம். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். முக்கியமாக ஃபியர் ஆஃப் எக்ஸாம், அதாவது ஃபியர் ஆஃப் இன்டர்வியூ வந்து ரெடியூஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த முயற்சி எடுக்கிறோம். இங்கிலீஷில் பேசுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷில் பேசுறதுக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்று தான் நம்மளோட ஹடிலாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரியும், பட் நம்மளுக்கு ஆன்சர் கன்வே பண்ணுற மெத்தட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து ரெடியூஷன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம டிசைட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத யூடியூப் சேனலில் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். டேஷ் இஸ் சாயில் எபிலிட்டி டு அண்டர்கோ த டிஃபார்மேஷன் வித்தவுட் கிராக்கிங். ஆக்சுவலாக சாயில் பிளாஸ்டிசிட்டி பற்றி ஒரு கொஷின் இருந்தது. ஸோ அதனுடைய டெஃபினிஷன் தான் இது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் fine grained soil especially for the clay soil. ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி வெட் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அது ட்ரை பண்ணும்போது அதை ட்ரை பண்ணாலும் அதே ஷேப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் வந்திருந்தது. ஷேப்பு மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின். அது லாங்குவேஜ் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் அந்த லாங்குவேஜை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு கிடைச்ச கெப்பாசிட்டி வரைக்கும் நான் வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். கொஷின் வந்து பிளாஸ்டிசிட்டியை பற்றி ஒரு கொஷின் இருந்தது. அந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்க அதை வந்து போடலாம், அவ்வளோதான். தென் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ரெக்வயர்ட் டு கில் நோன் பாப்புலேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் அ கிவன் ஃபுட் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் எஃப் வேல்யூ. அதாவது Z வேல்யூ அப்படின்னா என்ன, எஃப் வேல்யூனா என்ன, டி வேல்யூனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எஃப் வேல்யூ கொஷின் கேட்டிருந்தாங்க, அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் போட்டால் சரி. தென்
எஃப் வேல்யூனா என்ன, டி வேல்யூனா என்ன, ஜெட் வேல்யூனா என்ன, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இட் இஸ் கோஆப்ரேஷன் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபிஷ். டேர்ம் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த 2 words தட் இஸ் அக்வாகல்ச்சர். ஆக்சுவலாக அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்றத பற்றி பேசியிருந்தாங்க. அக்வா அப்படின்னா ஃபிஷ்ஷை பற்றி பேசுது. ஃபோனிக்ஸ் அப்படின்றது அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷையும் அது கூடவே நம்ம பிளான்ட்டையும் வளர்க்குறத பற்றி பேசுது. ஸோ அவ்வளோதான் விஷயம். இதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் படித்து பாருங்கள். டேம்பிங் ஆஃப், இது வந்து டேம்பிங் ஆஃப் என்ன காசுவல் ஆர்கானிசம் கேட்டிருந்தாங்க. சிம்பிளான கொஷின் தான். ஸோ ஃபங்கை வில் பி த ஆன்சர். டேம்பிங் ஆஃப் எந்த ஆர்கானிசனால் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் ஃபங்கை. அடுத்து குவாண்டம் ஈல்டு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எந்த ஆப்ஷனுக்கு எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியல. பட் குவாண்டம் ஈல்டு தான் ஆப்ஷன்னு நினைக்கிறேன். ஸோ குவாண்டம் ஈல்டுனா என்ன? ரேஷியோ ஆஃப் ஈல்டு ஆஃப் போட்டோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் குவாண்டா அப்சர்வ்டு நோன் ஆஸ். அதுக்கான ஆன்சர் என்னது? குவாண்டம் ஈல்டு. குவாண்டா அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அதாவது சன் லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றை இருக்கு இல்லையா, அதை வந்து குவாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிக்கு மாதிரி ஒவ்வொரு பிரிக் மாதிரி வரும். அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நம்பர் ஆஃப் குவாண்டா அப்சர்வ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ரிலீஸ் ஈல்டு அதுலேருந்து கிடைச்ச ஈல்டுக்கும் உள்ள விகிதம் தான் குவாண்டம் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஆப்ஷன்ஸ் வந்துருந்தது அதில். அடுத்தது எ கார்டனிங் ப்ராக்டிஸ் இன் விச் பிளான்ட் அண்ட் ஃபிஷ்ஷஸ் ஆர் டுகெதர் ரெய்ஸ்டு. Plant filters the water and fish provide organic menus for the plant. Aquaponics fish farming. Aquaponic fish farming. இந்த கொஸ்டினுக்கு வந்து லாங்குவேஜ் பொறுத்து வித்தியாசமாக இருக்குது. அண்டர்லைன் பண்ணுறோம். கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கும், ப்ரோட்டீன் கொடுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் இது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லியிருந்தாங்க. நேச்சுரல் ப்ராடக்ட்டு. ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதில் ஆப்ஷனில் வந்து வே ப்ரோட்டீன் இருந்தது, கோகோனட் இருந்தது, சாக்லேட் மில்க்குன்னு நினைக்கிறேன். சாக்லேட் மில்க் இருந்தது. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. கேட்ரோஜன் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பீவரேஜ், கேனண்டு பீவரேஜ். ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து கோகோனட் வாட்ரு இல்லைனா வே ப்ரோட்டீன். லாங்குவேஜை பொறுத்தது இது. ஸோ நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அதாவது கோகோனட் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்ல டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா ஹைட்ரேஷன் பண்ணி கொடுக்கும், நல்ல நமக்கான தெம்பு கொடுக்கும். அதே மாதிரி நல்ல எலக்ட்ரோலைசர் இது. ஸோ அதனால் கோகோனட் வாட்ரு இல்லைனா வே ப்ரோட்டீன். மோஸ்ட்லி வே ப்ரோட்டீன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரோட்டீன்ன்ற வார்த்தையை இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது டிபெண்டிங் அப்பான் லாங்குவேஜ். அவ்வளோதான். பார்ப்போம் எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இது இன்டர்நெட்டில் தேடி பார்த்து தான் போட்டேன். பட் சில பேர் வந்து எக்கனாமிக் இன்ஜுரி லெவல்னு சொல்ல ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. பட் பார்ப்போம், அது என்னன்னு தெரியல. பட் எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல்ன்றது பார்த்தீங்கன்னா நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கூகுளில் தான் எடுத்தேன். டேஷ் இஸ் த இன்செக்ட்ஸ் பாப்புலேஷன் லெவல் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் த கிராப் அட் விச் வேல்யூ ஆஃப் கிராப் டிஸ்ட்ராய்டு எக்ஸீட்ஸ் த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் த பெஸ்ட். ஆன்சர் என்னது? எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல். ஆல்ரெடி இதெல்லாம் படித்தவங்க தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான விளக்கங்கள் நான் தர விரும்பலை. அடுத்தது பிஎஃப் வேல்யூ ஆஃப் த ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட். வெரி டைரக்ட் கொஷின். 4.5 ஆப்ஷனில் 4.5, 7, 2.3 2.54 இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் த எக்ஸாம்பிள் கிளைனோமீட்டர் இருக்குது, இப்சோமீட்டர் இருக்குது, இன்னும் 2-3 இது கொடுத்துருந்தாங்க. 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரீயோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் அதில் எந்த ஒரு ட்ரிக்னானோமெட்ரிக் டேபிளும் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம மெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி லாங்குவேஜ் இருந்தது. ஸோ நான் ஆன்சர் வந்து இப்சோமீட்டர் போட்டிருக்கேன். ஸோ எது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ரேஷியோ ஆஃப் ஈல்ட் ஆஃப் போட்டோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் குவாண்டா அப்சார்ப்டு இஸ் நோன் ஆஸ் குவாண்டம் ஈல்டு. குவாண்டம் ஈல்டை பற்றி ஒரு கொஷின் இருந்தது. அடுத்தது டெஃபிஷியன்சி ஆஃப் மாலிப்டினம். அதாவது மாலிப்டினம் வந்து நைட்ரஜன் மாதிரி, எப்பயுமே நைட்ரஜன் மாதிரியே ஆக்ட் ஆகும். நைட்ரஜன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? லீவ்ஸ் எல்லோ ஆகிடும் இல்லையா?
அதே மாதிரி தான் மாலிப்டினும் நைட்ரஜன் எல்லாம் என்ன ஆகுமோ அதே சிம்டமும் கொடுக்கும். எல்லோவிங் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஷின் இதுதானா இல்லை ஓவர் அப்ளிகேஷன் ஆஃப் மாலிப்டினமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஓவர் அப்ளிகேஷன் ஆஃப் மாலிப்டினம் போட்டோம்னா என்ன ஆகும், ஆக்சுவலாக அதிக அளவில் மாலிப்டினம் கொடுத்தா என்ன ஆகுன்ற மாதிரி கொஷின் வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் டெஃபிஷியன்சியாக இருந்தால் எல்லோவிங் ஆஃப் லீவ்ஸு. ஒருவேளை அதிக அளவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓவராக க்ரோத் ஆகும். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு கொஷின் வந்து எக்ஸஸாக கொடுத்தா என்ன ஆகுன்றது தான் கேட்டிருந்தாங்க. ஓவர் க்ரோத் இருக்கும், இவ்வளோதான். ஏன்னா நைட்ரஜன் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும், ஓவராக க்ரோத் ஆகும், அவ்வளோதான். டேஷ் மே பி டிஃபைன்ட் as the pumping of excess soil water by deep rooted plants using their bioenergy, பயோ ட்ரைனேஜ். அதாவது பிளான்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரைனேஜ் ஏற்படுத்தினேன் அப்படின்னா அது பேர் பயோ ட்ரைனேஜ். அடுத்தது, டேஷ் இஸ் அண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் சஸ்டைனபிள் டெக்னாலஜி ஃபார் என்விரான்மெண்டல் கிளீனப். என்விரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலான சஸ்டைனபிள் டெக்னாலஜி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்டோ ரெமிடியேஷன். பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சாயிலில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறது தான் பைட்டோ ரெமிடியேஷன். தென் பாயிண்டட் மியூட்டேஷனில் சில டைப்ஸ் இருக்குது. நான்சென்ஸ் மியூட்டேஷன் இருக்குது, சைலண்ட் மியூட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்திருந்தது. ஸோ அது கரெக்டான கொஷின் என்ன அப்படின்றது தெரியல. கொஷின் எப்படி இருந்தது அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அமினோ ஆசிட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் வித்தவுட்டு சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆனால் அமினோ ஆசிட்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. என்ன கேட்டிருந்தாங்க சீக்வன்ஸ் வில் சேஞ்ச். சீக்வன்ஸு சேஞ்சஸ்ஸு பட்டு கேரக்டர்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். கேரக்டர் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பிடிஎஃப்பை நாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம், வேணுன்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் எனக்கு தெரியல, கரெக்டாக தெரியல. ரைட் ஆங்கிளாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியோஸ்போர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. அது படித்தா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது, டேஷ் இஸ் எ மெஷரபிள் சாயில் பேராமீட்டர் தட் அஃபெக்ட்ஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். நம்மளோட நோக்கம் இதுதான் ஆன்சர்னு சொல்கிறது கிடையாது. இப்படி தான் கொஷின் வந்திருந்தது அப்படின்றது சொல்கிறது, அவ்வளோதான். சாயில் குவாலிட்டி இண்டெக்ஸை பற்றி பேசியிருந்தாங்க, சாயில் ஹெல்த் இண்டெக்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ 2-3 ஆப்ஷன்ஸு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாயில் குவாலிட்டி இண்டெக்ஸா இல்லை சாயில் ஹெல்த் இண்டெக்ஸா அப்படின்றத கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. அடுத்தது, கேரக்டர்ஸ் ஆஃப் த லியூப்ரிகேட்டிங் ஆயில். இன்ஜினியரிங்லேருந்து வந்த கொஷின் இந்த முறை. கேரக்டர்ஸ் ஆஃப் த லியூப்ரிகேட்டிங் ஆயில் கேட்டிருந்தாங்க. ஸோ லியூப்ரிகேட் ஆயிலோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது, ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது, வியர் அண்ட் டியர் ஆஃப் த மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோட்டார் ஆயில் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிடுக்கு யூஸ் ஆகுது, டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிடில் யூஸ் ஆகுது. ஒரு ஆப்ஷன் இருந்தது எப்படின்னா, இது வந்து 2 போர்ஷனை வந்து செப்பரேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது தவறுன்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க கொஷின், எது தவறுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் தவறான ஆன்சராக இருந்திருக்கும். பேசிக்காக வந்து லியூப்ரிகேட்டிங் ஆயில்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். பேசியோமைசஸ் லியாசினஸ் எதை கண்ட்ரோல் பண்ணுது, நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமாக ரூட் நாட் நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணுது. ரூட் நாட் நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணுது. பேசிலோமைசஸ் லியேஸ்னஸ். Photophosphorylation is the light dependent reaction which occurs in chloroplast of the plants, specifically in the thylakoid membrane. Oxidative photophosphorylation occurs in mitochondria. அதாவது பாஸ்பிரேஷனை பற்றி ஒரு கொஷின் வந்திருந்தது, படித்து பாருங்கள். அடுத்து, பாலிஎம்ப்ரியானிக் வெரைட்டி எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாவ்சா இஸ் த ரைட் ஆன்சர். நார்த் இந்தியன் வெரைட்டி. பயோ ஆக்மெண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருந்தது. இட் இஸ் த அடிஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஹாவ் த எபிலிட்டி டு பயோடிகிரேட் த ரீகால்சிட்ரண்ட் மாலிகூல்ஸ் இன் த பொல்யூட்டட் என்விரான்மெண்ட். ஓகேவா? பயோ ஆக்மெண்டேஷன் அப்படின்னா அடிஷன் ஆகிட்டே இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பயோடிகிரேட் அடிஷன் ஆகிட்டே இருக்கிறது பேர் தான் பயோ ஆக்மெண்டேஷன்.
ஒரு பொல்யூஷனை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக மைக்ரோ ஆர்கானிசம் அடிஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா பயோ ஆக்மெண்டேஷன். தென் த ப்ரீடிங் மெத்தட் இன் விச் வைடர் ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தேன் த க்ளோஸ் ப்ரீடிங். ஆன்சர் என்னது? லைன் ப்ரீடிங். அதாவது க்ளோஸ் ப்ரீடிங்கை விட கொஞ்சம் அதிக அளவில் வைடர் டிகிரியில் ப்ரீடிங் நடக்கும் இந்த லைன் ப்ரீடிங் மெத்தடில். தென் காட்டன் வித் லிண்ட், ஹவு மெனி சீட்ஸ் டேக்கன் ஃபார் இண்டெக்ஸ். காட்டன் லிண்ட் இண்டெக்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து எனக்கு சரியான ஆன்சர் வந்து கிடைக்கல இன்னும். ஸோ தெரிஞ்சவங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போட்டு விடுங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட 2024 ஆன்சர்ஸ் அண்டு கொஷின்ஸு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் போட்டு விடுங்க. நம்ம அதுக்கான ஆன்சரை வந்து தேடி பார்ப்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லை நான் நல்லா பண்ணல அப்படின்னாலும் தயவு செஞ்சு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்தால் அப்புறம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எல்லாமே கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். கட் ஆஃப் வந்து யாரோட கட் ஆஃபை நம்ப வேண்டாம். எப்படி இருந்தாலும் அதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இவ்வளோதான். இன்னும் ஒரு அருமையான செஷனில் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்குமார். டாட்டா, பை பை.